டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தமிழ் 6th டேர்ம் 1ல் இருக்கிற சொல்லும் பொருளும் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 புக்கு ரெஃபர் பண்ணேன். ஒன்று வந்து 2018 எடிஷனும், இப்போ ரீசெண்டாக வந்து 2024 and 5 அந்த எடிஷன் புக்கை வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு 2-3 லெசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் இல்லாதது அதில் இருக்குது, அதில் இல்லாதது இதில் இருக்குது. ஸோ வந்து இந்த 2 புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்து 6th வந்து ஃபுல்லாக வந்து சொல்லும் பொருளும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஷார்ட்கட்டோடய இன்றைக்கி சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிருமித்த உருவாக்கிய. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. இது வந்து நிரு உரு, நிரு உரு, நிருமித்த உருவாக்கிய. நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் கேட்டாலே போதும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் வந்து நல்லா கவனமாக கேளுங்க. நிருமித்த உருவாக்கிய. நிரு உரு, நிரு உரு, நிரு உரு. சமூகம் மக்கள் குழு. சமூகம் மக்கள் குழு. சமூகம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்கள தான் வந்து சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மக்கள் குழுவை தான் சமூகம்னு சொல்கிறாங்க. சமூகம் மக்கள் குழு. விளைவு விளைச்சல். விளைவு விளைச்சல் அதாவது நெல் விளையிறது, பயிர் விளையிறது. அப்போ விளைச்சல்னா வளர்றது. ஸோ வளர்ச்சி. விளைவு அப்படின்னா விளைச்சல் வளர்ச்சி. விளைவு விளைச்சல் வளர்ச்சி. விளைவு விளைச்சல் வளர்ச்சி. அசதி சோர்வு. இது நம்மளுக்கே தெரியும். ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னா நம்ம சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அசதி சோர்வு, அசதி சோர்வு, அசதி சோர்வு. நெக்ஸ்ட்டு ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்கு. கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது. கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ ஆழம் ரொம்ப பெருசாக இருக்கிறது எது அப்படின்னா கடல். அப்போ ஆழிப்பெருக்கு அப்படின்னா அது கடல் கோள். ஆழிப்பெருக்கு கடல் கோள். மேதினி பார். உலகம். பார்னா உலகம், அது நம்மளுக்கு தெரியும். மேதினினாலும் உலகம்தான். மேதினி உலகம். மேதினி உலகம். பார் உலகம். பார் உலகம். பார் உலகம். மேதினி உலகம். மேதினி உலகம். நெக்ஸ்ட்டு ஊழி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, அதாவது ரொம்ப காலம் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஊழி நம்ம நாட்டில் ஊழல் நீண்ட காலமாக இருக்குது, அதாவது ரொம்ப காலமாக இருக்குது. நம்ம நாட்டில் ஊழல் அப்படின்றது ரொம்ப காலமாக இருக்குது, நீண்டதொரு காலமாக இருக்குது. ஊழி அப்படின்றத ஊழல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழல் நீண்ட காலமாக இருக்குது, அதான் நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. நெக்ஸ்ட்டு உள்ளப்பூட்டு. உள்ளப்பூட்டு அப்படின்றது அறிய விரும்பாமை, உள்ளத்தின் அறியாமை. உள்ளத்தை பூட்டி வைக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தால் தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அதை வந்து நீங்கள் பூட்டி வச்சுக்கிட்டீங்க, உள்ளத்தை பூட்டிக்கிட்டிங்கன்னா என்ன, நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ளத்தை பூட்டி வச்சுக்கிறதுனா நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பலை. அறிய விரும்பாமை, உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. உள்ளத்தை பூட்டி, அதாவது திறந்திருந்தா, நம்ம கதவே திறந்திருந்தா தானே நம்மளால் வெளியில் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் உள்ளத்தை பூட்டிக்கிட்டா எதையுமே பார்க்க விரும்பலை. அறிய விரும்பாமை, எதையுமே அறிந்துக்க விரும்பலை. அறிய விரும்பாமை. உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. திங்கள் நிலவு. திங்கள் நிலவு. ஞாயிறுனா என்னது? சூரியன். அதையும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்ல. ஞாயிறு சூரியன், அது நம்மளை எப்படி ஞாபகம்னா சன், SUN சன். ஞாயிறுனா என்ன? சண்டே. ஸோ சன். ஞாயிறு. இது சூரியன். இது ஞாயிறு.
அப்போ ஞாயிறை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஞாயிறு சூரியன், சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா திங்கள், திங்கள் நிலவு. ஞாயிறு சூரியன் அப்படின்னா திங்கள் நிலவு. ஞாயிறு வந்து ஞாயிறு வந்து சூரியன் அப்படின்னா திங்கட்கிழமை என்ன? திங்கட்கிழமை நிலவு. ஞாயிறு சூரியன்னா திங்கள் நிலவு. நெக்ஸ்ட் கொங்கு மரகந்தம், கொங்கு மகரந்தம், கொங்கு மகரந்தம். கொங்கு அப்படின்றத கொக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொக்குக்கு மூக்கு எப்படி இருக்கும்? இப்படி பெருசாக இருக்கும். கொக்கு மூக்கில் மரகத கல் வச்சிருக்கு. கொக்கு மூக்கில் மரகத கல்லை மறைச்சி வச்சிருக்கு. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒரு ஷார்ட்கட்காக கொங்குன்றத கொக்குன்னு வச்சுக்கோங்க. கொக்குனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கொக்குனா மூக்கு நீட்டாக இருக்கும் இல்லையா? மூக்கு நீட்டாக இருக்கிறது கொக்கு. ஸோ கொக்கோட மூக்கில் எதை வச்சுருக்கு அப்படின்னா ஒரு மகரந்த கல், அதாவது மரகத கல்வாங்களா, அதை மகரந்தம், மகரந்தம் கல் வச்சிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்காக கொங்கு மகரந்தம், கொங்கு மகரந்தம், கொங்கு மகரந்தம். நெக்ஸ்ட் அலர் மலர். அலர் இதிலே இருக்குது. அலர்னா மலர், அலர் மலர்தல், அலர் மலர்தல். நெக்ஸ்ட்டு திகிரி. திகிரின்றதை இதில் ரி எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன? த்ரீ சக்கரம் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. 3 சக்கரம் என்ன? ஆட்டோ 3 சக்கரம் அந்த மாதிரி. இதில் ஆணை சக்கரம். யானையோட வண்டி எத்தனை சக்கரம் உள்ளதா? 3 சக்கரம் உள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திகிரி அப்படின்னா 3 சக்கரம். அப்போ ஆணை சக்கரம், அதாவது சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு திகிரி அப்படின்னா 3 சக்கரம், 3 சக்கரம், 3 சக்கரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொற்கோட்டு அப்படின்றது பொன். இது பொன். பொற்கோட்டுனா பொன் தானே, பொண்ணை தான் இதில் பொற்கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். இதுலேயும் பொன் வந்துருச்சா? பொன். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். நெக்ஸ்ட்டு மேரு இமயமலை. மலை ஏறு, மலை மேலே ஏறு. மேரு மேலே ஏறு, மலை மேலே ஏறு, மலை மேலே ஏறு. மேருனா இமயமலை, மலை மேலே ஏறு, இமயமலை மேலே ஏறு, மேரு மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம நீர். இதில் வந்து நீர்னா தண்ணி. அச்சம் தரும் கடல். ஓகேவா? அதாவது நம்ம இந்த கடவுள் யாத்திரை அந்த மாதிரிலாம் போனோன்னா அங்கே இருக்கிற கடலில் வந்து கண்டிப்பாக வந்து கால் நனைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கால் நனைச்சிட்டு வந்துட்டு அதில் இருக்க தண்ணியை லைட்டாக என்ன பண்ணுவாங்க, தலையிலலாம் தெளிச்சுக்கிட்டு கால் நனைச்சிக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த அச்சம் தரும் கடலை என்னென்ன அவங்க கருதி இந்த மாதிரி பண்ணுறாங்க, கால் நனைச்சிட்டு தலையில் தெளிச்சுட்டு எப்படி வராங்கன்னா, அதை ஒரு நாமம் போட்டுக்குவாங்க. அதில் நாமம் போட்டுக்குவாங்க. நாம நீர், அது ஒரு புனிதமான நீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த நீரை நாமம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சம் தரும் கடலை நாம நீராக அவங்க நினச்சிட்டு நாமம் போட்டுக்கிறாங்க. நாம நீர் அச்சம் தரும் கடல். அலி கருணை. நம்ம யாருக்கு கொடுப்போம்? இப்போ பிச்சைக்காரங்களுக்கே கொடுக்குறோன்னா நம்ம இறக்கப்பட்டால் தான் கொடுப்போம். அச்சச்சோ இப்படி இருக்கா, இல்லையே, அச்சச்சோ ரொம்ப வயசானவங்களா இருக்காங்களேன்னு நீங்கள் கருணைப்பட்டால், நீங்கள் அவங்க மேலே அருள் இருந்தால் தான், அவங்க மேலே உங்களுக்கு அருள் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அளிப்பீங்க, கொடுக்கவே செய்வீங்க. அப்போ அலினா கருணை, அருள். ஏதிலி அகதி. இது வந்து பழைய எடிஷன் புக்கில் இருக்காது. இது வந்து இப்போ நியூவாக வந்த புக்கில் தான் இது இருக்கும். ஏதிலி அகதி. இப்போ இந்த அகதிகள்லாம் சொல்லுவாங்களே, ஏது நம்மளுக்கு ஊர், ஏது நம்மளுக்கு வீடு, ஏது நம்மளுக்குன்னு ஐடி கார்டு எதுவுமே இல்லை, ஏது நம்மளுக்கு என்ன என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறது ஏதிலி. ஏது அப்படின்னா யார் அந்த மாதிரி புலம்புவானா? அகதிகள். ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்காக தான். அகதிகள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஏது அப்படின்னு. ஏதிலி அகதி. மருகியது அப்படின்னா வருந்தியது. மருகின்றத உருகி அப்படின்னு வச்சுக்கோங்க. உருகி, என் உள்ளம் உருகி போயிடுச்சு, என் இதயமே உருகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா? அப்போ மருகி, உருகி,
மருகி வருந்தி, மருகி வருந்தியது, மருகியது வருந்தியது, மருகி வருந்தி. காணி நில அளவை குறிக்கும் சொல். காணி நிலம், காணி நிலம், காணி நிலம். இது வந்து ஒரு பாரதியார் பாட்டில் வரும். காணி நிலம். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் அப்படின்றது மாடி, ஓகே இல்லையா? மாடி. அப்போ மாடியை நம்ம என்ன சொல்லுவோம்? அடுக்கு, அடுக்கு மாடி வீடு அப்படி சொல்லுவோம்ல. ஸோ மாடங்கள் அப்படின்றது மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம், அதாவது சித்தப்படி அப்படின்னா உங்கள் விருப்பப்படி, உங்கள் உள்ளத்தில் உங்கள் விருப்பப்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சித்தம்னா உள்ளம். சித்தம்னா உள்ளம், உங்கள் உள்ளத்தின்படி இதை செய்யுங்க. இயன்ற வரை, இயன்ற வரைனா முடிந்தவரை, இயன்ற வரை முடிந்தவரை. ஒருமித்து ஒன்றுபட்டு, ஒரு ஒன்று, ஒரு ஒன்று. ஒருமித்துனா ஒன்றாக சேர்ந்து, ஒன்றுபட்டு, ஒருமித்து ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. இது நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஔடதம் அப்படின்னா அது மருந்து, மருந்தை தான் ஔடதம்னு சொல்லுவோம். ஔவையார் பாடல்களும் வரும் இது. ஔடதம் மருந்து, ஔடதம் மருந்து. பெருக்கி, பெருக்கி வளர்த்து. பெருக்கிறது, நம்ம எதை பெருக்குவோம்? அதை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருக்குவோம், அது நிறைய ஆகணும். ஸோ வளர்த்து, பெருக்கி வளர்த்து. மருளை மயக்கத்தை. என் முகத்தில் ஒரு மரு வந்துருச்சு, அதை பார்த்த உடனே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. என் முகத்தில் இருக்கிற இந்த மருவை பார்த்தாலே எனக்கு மயக்கமாக வருது, எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு மரு மயக்கத்தை. மரு பார்த்தவொடனே எனக்கு என்ன ஆயிடுது? மயக்கமே வந்துடுது. மருளை மயக்கத்தை. தெருளை தெளிவு. என்ன இன்னைக்கு நம்ம தெரு ரொம்ப தெளிவாக இருக்கே, எந்த ஒரு சத்தமும் இல்லை, ஒரு சண்டை இல்லை, கொலாடி சண்டை இல்லை, எந்த சண்டையுமே இல்லையே, பரவாயில்லையே, தெளிவாக இருக்கே. தெருளை தெளிவு, தெருளை தெளிவு, தெருளை தெளிவு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அறுத்துவதும் தருவதும். அறுத்துவதும் தருவதும். அறுத்துவதும் தருவதும். நம்ம அட்வைஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? அட்வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களேவா அந்த அட்வைஸ் உங்களுக்கேவா சொல்லிக்குவீங்க? இல்லை, நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணுன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்வீங்க. ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அட்வைஸை நீங்கள் தருவீங்க. அட்வைஸ் சொன்னோன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? அறுக்குறாங்கப்பா, அறுக்குறாங்கப்பா. அறுக்கிறத தருவதும், அறுத்து தருவதும். நீங்கள் அட்வைஸ் தர்றத என்னன்னு சொல்லுவாங்க? அறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அறுத்துவதும் தருவதும். அப்படி இல்லை அப்படின்னா அறு தரு, அறு தரு, அறு தரு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை. ஸோ வந்து அறுத்து அப்படின்னா நம்ம வந்து பூமரு, அறுக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஒரு அட்வைஸ் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தரும்போது தான் அது அப்போ தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? உங்களை அறுக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தருவதும் அறுத்துவதும். திருத்தி சீராக்கி. நம்ம திருத்துறது, சீராக்குறது, அதை ஒழுங்குபடுத்துறது. திருத்தி சீராக்கி. மதி அறிவு, மதி அறிவு, மதி அறிவு. ஆவி உயிர், ஆவி உயிர். நம்மளுக்கு ஆவி ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ இந்த ஆவி அப்படின்றது என்னென்னா உயிர். என் ஆவி பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்னோடய உயிர் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆவி உயிர், ஆவி உயிர். பொருத்துவதும் சேர்ப்பதும். பொருத்துவதும் சேர்ப்பதும். பொருத்துறதுனா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, சேர்க்கறது, கோக்கிறது. ஸோ பொருத்துவதும் சேர்ப்பதும். தூற்றும்படி இகழும்படி. தூற்றுறது, இகழ்றது. தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர், மூத்தோர் பெரியோர், மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மேதைனா அறிஞர்கள். மாற்றார், மாற்றார் மற்றவர். மாற்றார்னா மற்றவங்க. மாற்றார் மற்றவர், மாற்றார் மற்றவர். நெறி வழி, நெறி வழி, நெறி வழி. நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். நெறிமுறைகள்னால் என்ன? வழிமுறைகள். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி நெறிமுறைகள், அதாவது சில ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதான் நெறி அப்படின்னா வழி. நெறினா வழி. வற்றாமல் குறையாமல். வற்றாமல் இருக்கிறதுனா குறையாமல் இருக்கிறது. வற்றாமல் குறையாமல், வற்றாமல் குறையாமல், வற்றாமல்
குறையாமல். ஓகே, அவ்வளோதான் டீச்சர்ஸ். இன்றைக்கி வந்து 6th டேர்ம் 1ல் இருக்கிற சொல்லும் பொருளும் வந்து இன்றைக்கி ஷார்ட்கட்டோடு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது சவுண்ட் கேட்கல, ஏதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.